வணக்கம். பல்சுவை பெட்டகம் வழங்கும் கலாம் நினைவு உரை. பாரதத்தின் பண்பாட்டையும் பாரதத்தின் பழமையையும் போற்றி விஞ்ஞானம், பொறியியல், விண்வெளி ஆய்வு என பல வகைகளிலும் சிறந்து குடியரசுத் தலைவராய் உயர்ந்து குழந்தைகளின் உள்ளங்களில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கலாம் அவர்கள் நம்முடைய இந்திய பண்பாட்டின் ஒரு சிகரம் என்றால் அது மிகையல்ல. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்பார் பாரதி. இந்த பழம்பெரும் பாரத நாட்டில் எண்ணற்ற தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறார்கள். எண்ணற்ற விஞ்ஞானிகள் பிறந்து இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் முழுமூச்சாய் உழைத்திருக்கிறார்கள், இந்த நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள். அத்தகைய பெருமைமிக்க அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்தான் அவுல் ஃபகீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம் என்பவர். அவுல் ஃபகீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம், ஆம், பாட்டனாரின் சிந்தனைகளையும் தாத்தாவின் சிந்தனைகளையும் தந்தையின் சிந்தனைகளையும் ஒருங்கே பெற்றுக்கொண்டு உயர்ந்து விளங்கிய ஓர் ஒப்பற்ற மாமனிதன்தான் அவுல் ஃபகீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம். ஹாஷியம்மாள் என்பவருக்கும் ஜைனுல் ஆப்தீன் என்பவருக்கும் 1931 ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் கடைகோடி பகுதியான ராமேஸ்வரம் தீவில் உதித்த அந்த குழந்தைதான் உலகளவில் இந்தியாவின் புகழை உயர்த்திய கலாம் அவர்கள். அவர் ஒரு பழமையான, ஒரு பாரம்பரியமிக்க வீட்டில் ஓரளவுக்கு வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கென்று தனி அடையாளத்தை பின்னாளில் உருவாக்கிக் கொள்வதற்கு குழந்தையாக இருக்கிற போதே பட்டை தீட்டப்பட்டவர். அவருடைய பாட்டனாரின் சிந்தனைகள், தாத்தாவின் கொள்கைகள், தன்னுடைய தந்தையின் கொள்கைகள் இவற்றையெல்லாம் உரமாக கொண்டு தன் வாழ்க்கையை வளமாக்கிக் கொண்டவர். உயர்நிலைப்பள்ளி படிப்புக்காக ராமநாதபுரத்திற்கு சென்று அங்கே படித்து முடித்து இன்டர்மீடியட் படிப்பதற்காக புனித வளனார் கல்லூரியில் சேர்ந்து அங்கே படித்தார். இளமையிலேயே புத்தகம் படிக்கும் ஆற்றலும் பத்திரிகை படிக்கும் ஆற்றலும் அவருள் அந்த விதைகளை தூவியவர் அவருடைய சகோதரியின் கணவர் என்பதில் ஐயமில்லை. அவருடைய சகோதரியின் கணவருக்கும் இவருக்கும் வயது 15 வயதுகள் வேறுபாடு இருந்தாலும் இணக்கமான நண்பர்களைப் போல இருவரும் பழகிக் கொள்வார்கள். இருவரும் பேசாத செய்திகள் இல்லை. செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியவர் அவருடைய சகோதரியின் கணவர். அவருடைய உறவினரான சம்சுதீன் என்பவர்தான் ராமேஸ்வரம் தீவு முழுவதும் பத்திரிகை விநியோகிப்பாளராக இருந்தார். அங்கே சென்று அவர் பத்திரிகைகளை இரவல் வாங்கி படித்து அங்கே தன்னுடைய பத்திரிகை படிக்கும் ஆர்வத்தை உருவாக்கி கொண்டார். அவருக்கு 8 வயது இருக்கிற போது 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அப்போது
ராமேஸ்வரம் தீவில் ரயில் வண்டிகள் நிற்காது என்ற அறிவிப்பு வந்தது. என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பத்திரிகை விநியோகிப்பாளரான சம்சுதீன் என்பவரிடத்தில் கலாம் அவர்கள் வேலைக்கு சேர்ந்தார். வண்டி போகிற போதே பத்திரிகை கட்டுகளை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதையெல்லாம் சேகரித்து பிறகு கொண்டு வந்து அதை பிரிக்கிற பணியில் கலாம் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதன் மூலமாக அவருக்கு முதல் மாத சம்பளம் கிடைத்தது. அந்த சம்பளத்தை பார்த்து அவர் வியப்படைந்தார், பெருமையும் பட்டார். இப்படி சிறு வயதில் பத்திரிகைகளை விற்று பத்திரிகைகளை இரவல் வாங்கி படித்தவர்தான் பின்னாளில் பத்திரிகைகளின் இடத்தை நிறைத்து கொண்டு பத்திரிகைகள் எல்லோரும் அவரை தேடி தேடி அலைந்து செய்திகள் சேகரிக்க போட்டி போட்டுக்கொண்டு பத்திரிகைகள் முண்டியடித்தன. பத்திரிகைகளில் மற்றவர்களை பற்றி படித்தவர் மற்றவர்கள் படிப்பதற்காக பத்திரிகை செய்தியாகி போனவர் கலாம் அவர்கள். எப்படி உயர முடியும்? எப்படி ஒரு குட்டி தீவில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த கலாம் இந்த நாட்டின் தலைமை குடிமகன் என்கிற நிலைக்கு எப்படி உயர முடியும் என்பதெல்லாம் அவர் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத செய்திகள். அதற்கு எல்லாம் கடவுளின் அருள் என்று அவர் நம்புகிறார். நான் எதையும் செய்துவிடவில்லை, எனக்கு கடவுள் தந்த அருள் இது என்றவர் கருதுகிறார். கடவுள் உன் வாழ்க்கை என்பது பூச்செறியும் வாழ்க்கை என்று எப்போதும் உறுதியளிக்கவில்லை. உன் வாழ்க்கையில் துயரமே இருக்காது, இன்பம் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்று கடவுள் எப்போதும் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் எப்போதும் வளம் மட்டுமே இருக்கும் என்று கடவுள் உனக்கு உறுதியளிக்கவில்லை. ஆனால் உழைப்பு, அந்த உழைப்பு உன்னை நிச்சயம் உயர்த்தும் என்கிற நம்பிக்கையை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே உழைப்பை உறுதியாக கொண்டு அதுதான் தன் உயர்வுக்கு பாதை அமைக்கும் என்பதை திடமாக நம்பியவர் கலாம் அவர்கள். புனித வளனார் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு விமான பொறியியலாளராக பொறியியல் படிப்பில் சென்னை MITயில் சேர்ந்து படித்தார். அவருக்கு வேலை வாய்ப்புக்கான ஆணை வந்தது. அங்கே டேராடூனுக்கு சென்றார். 8 இடங்களுக்கு 25 பேர் போட்டியிட்டார்கள் விமான பொறியியலாளராக அந்த பணிக்கு. கலாம் அவர்களால் 9வது இடத்தை தான் பிடிக்க முடிந்தது. எனவே அந்த வேலை அவருக்கு மறுக்கப்பட்டது. அங்கே இருந்த மாடியில இருந்து கீழே பார்த்தார். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பது போல எண்ணினார். இனிமேல் எப்படி எனக்கு என்ன பணி கிடைக்கப் போகிறது? ஏனென்றால் விமான பொறியியல் என்பது அவருடைய கனவு. விமானம் ஓட்ட வேண்டும் என்பது அவருடைய கனவு. அது நிறைவேறாது போய்விட்ட போது அவர் வருத்தப்பட்டார். ரிஷிகேஷ் சென்று சுவாமி சிவானந்தாவை சந்தித்தார். சிவானந்தா அவருக்கு அறிவுரைகள் கூறிய போது அவர் சொன்னார், உனக்கு விமான பணி வழங்கப்படவில்லை, அதற்காக நீ விதிக்கப்படவில்லை. நீ உனக்கு என்ன பணி என்பதை ஏற்கனவே திட்டமிட்டாகிவிட்டது. ஆனால் அதற்கு உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லை என்று சுவாமி சிவானந்தா அவர்கள் சொன்னபோது அவருடைய மனம் தெளிவடைந்தது. பிறகு அவர் டெல்லிக்கு வந்தார். அதன் பிறகு அவருக்கு வேறு பணி கிடைத்தது. அந்த பணியிலே மகிழ்ச்சியாக சேர்ந்து கொண்டார். பிறகு அவர் விண்வெளி ஆய்வில் சேர்ந்து அதிலே பணியாற்றினார்.
ராக்கெட் வடிவமைக்கும் திட்டத்தில் அவர் இணைந்து பணியாற்றினார். ஆளில்லா விமானம் உருவாக்கும் பணியிலே அவர் ஈடுபட்டார். இந்தியன் ஓவர்கிராஃப்ட் என்கிற ஒரு விமானத்தை அவர் உருவாக்கினார். அதிலே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய கனவு நனவாகிவிட்டதாக அவர் எண்ணினார். அவருடைய வாழ்க்கையில் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் விக்ரம் சாராபாய் போன்ற விஞ்ஞானி பெருமக்களும் அவருடைய வாழ்க்கை உயர்வதற்கு உதவினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் அவருக்கு உதவி அவரை நம்பிக்கை இழந்திருந்த போதெல்லாம் அவரை தட்டி எழுப்பி நிமிர்த்தியவர்கள் அவர்கள். விக்ரம் சாராபாய் அவர்கள் அவரை அரவணைத்து விண்வெளி ஆய்வில் மிகுந்த ஈடுபாட்டோடு ஈடுபடுத்தியவர். அதன் விளைவாக ராக்கெட் உருவாக்கும் திட்டத்தில் அவர் ஈடுபட்டார். அந்த கலாம் அவர்களின் குழுவின் மூலம் ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. இப்படி படிப்படியாய் அவர் செய்த பணிகள் எண்ணற்றவை. ஒரு பொறியியலாளராக மட்டும் அவர் இல்லை, மாணவர்களின் உள்ளங்களில் பல்வேறு புதிய சிந்தனைகளை விதைக்க வேண்டும் என்று எண்ணினார். இளைஞர்கள்தான் இந்த நாட்டின் எதிர்காலம் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர்களோடு பேசினார், அவர்களோடு பழகினார், அவர்களின் சிந்தனைகளை மாற்றுவதற்கான செயல்பாடுகளை வகுத்து கொண்டார். வெறும் விஞ்ஞானியாக மட்டும் வாழ்ந்து விந்தைகளை செய்துவிட அவர் விரும்பவில்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களின் இதயங்களில் இடம் பிடிக்கும் வகையில் பல்வேறு சிந்தனை விதைகளை விதைத்தார். திக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர் சமுதாயத்தை அவர் சிந்தித்து அதற்காக உழைத்தார். அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று எண்ணினார். அதனால்தான் 2020 என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதினார். அவர்கள் வாழ்வில் ஒளிந்து கொண்டிருக்கிற அக்னிகளை சிறகடித்து பறக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அக்னி சிறகுகள் என்ற தலைப்பில் எழுதினார். அதனால் அவர் சொல்ல வருகிற செய்தி என்னை பற்றி பெருமை அடித்துக் கொள்ள வேண்டும் என்பதில்லை, என்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இவர்கள் பாடம் படித்தால் போதும், அந்த பாடத்தின் மூலமாக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்தால் போதும், ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மறைந்து கிடக்கிற அக்னியை நான் சிறகடித்து பறக்கச் செய்ய போகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குடியரசுத் தலைவராக உயர்ந்தபோது எந்த விதமான படாடவமோ ஆடம்பரமோ இல்லாமல் அந்த மாளிகைக்குள் நுழைந்தார். அந்த மாளிகை அவரை மிரட்டியது. அவருடைய பதவியேற்பு விழாவிற்காக அவர்களுடைய உறவினர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து வந்து தங்குவதற்கு அரசாங்கமே வசதி செய்து கொடுத்தது. ஆனாலும் அந்த வசதிகளை அவர் ஏற்கவில்லை. அவர்களுக்கான உணவு, அவர்கள் சுற்றி பார்ப்பதற்கு செய்த செலவு அனைத்தையும் அவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கொடுத்து அரசாங்கத்திற்கு பாக்கி இல்லாமல் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து கட்டி அவர் தன்னுடைய வாழ்க்கையை தெளிவானதாக மாற்றிக்கொண்டார். ஒரு குடியரசுத் தலைவருக்கு என்ன வசதி இருக்கிறது என்பதை அவர் என்றைக்கும் பயன்படுத்தியதில்லை. அவருக்கென்று பல சமையல்காரர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்தார்கள். ஆனால் அத்தனை பேரையும் அவர் வெவ்வேறு பணிகளுக்கு மாற்றிவிட்டு ஒரே ஒருவரை மட்டும் அவர் வைத்துக் கொண்டார். காரணம், அவர் எளிய உணவை தான் உண்பார். இட்லி, மோர், இப்படித்தான். அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட அவர் ஒரு சைவராகவே வாழ்ந்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கிற வசதிகளை அவர் பயன்படுத்தி எதையும் செய்யவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களையும் அவர் மதித்தார். அவர்கள் இதயங்களில்
அவர் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த குடியரசுத் தலைவர் பதவி நிறைவு பெற்று அவர் வெளியிலே வருகிற போது அங்கே இருந்த பணியாளரை அழைத்தார். அவருடைய பெட்டியின் மீது தண்ணீர் தெளிக்கும்படி சொன்னார். அங்கே தண்ணீர் தெளித்தார்கள். அதை கையில் எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார், இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து ஒரு தூசை கூட நான் எடுத்து போகவில்லை என்பதை உணர்த்தவே நான் இப்படி செய்தேன் என்று சொன்னார். அவருடைய ஷூக்களுக்கு பாலிஷ் போடுவதற்காக பலர் அங்கே நியமிக்கப்பட்டிருந்த போது அவர்களை எல்லாம் விலக்கிவிட்டு அவரே தனது பணியை செய்து கொண்டார். இப்படி ஒரு எளிமையான குடியரசுத் தலைவரை இதுவரை இந்தியா கண்டதில்லை, இனிமேலும் காணப்போவதில்லை. குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு சலுகைகள் வசதிகள் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அவர் எதையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவராகவே வாழ்ந்தார். குடியரசுத் தலைவர் என்பது ஒரு பதவிதானே தவிர அது எப்போதும் அதை கண்டு திகைக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்தார். எளிமையின் வடிவமாகவே வாழ்ந்தார். எல்லா பள்ளிகளுக்கும் சென்றார், இளைஞர்களை சந்தித்தார், குழந்தைகளோடு பழகினார், மாணவர்களோடு பேசினார். இந்தியாவின் பாரம்பரியத்தையும் இந்தியாவின் நிலையையும் இந்தியா எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் அதற்கு இளைஞர்கள் எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தினார். ஊழல் ஒழிப்பு உறுதிமொழிகளை மாணவர்கள் மத்தியில் எடுத்து வைத்தார். உங்கள் தாய் தந்தையருக்கு சென்று சொல்லுங்கள், நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை அமைக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புங்கள் என்று ஒவ்வொரு பள்ளிக்கு செல்லுகிற போதும் ஊழல் ஒழிப்பு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். சாதி சமயமற்ற ஒரு பகுதியான ராமேஸ்வரத்தில் இருந்து வாழ்ந்த அவர் எல்லா சமயங்களையும் பொதுவான சமயமாக கருதினார். இந்துக்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ அவர் என்றைக்கும் பிரித்து பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட ஓர் ஒப்பற்ற மனிதரை, ஓர் ஒப்பற்ற சிந்தனையாளரை, ஒரு உயர்ந்த குடியரசுத் தலைவரை, பாரதத்தின் ரத்தினத்தை இதுவரை இந்தியா கண்டதில்லை. நாம் காந்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காந்தியை விட எளிமையாக வாழ்ந்த சரித்திர சாட்சி இந்த நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஐயா அப்துல் கலாம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் ஷில்லாங்கில் பேசிக்கொண்டிருக்கிற போதே ஜூலை மாதம் 27ஆம் நாள் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவர். பேசிக்கொண்டிருக்கிற போதே தன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதை எண்ணுகிற போது அவர் எதை நினைத்தாரோ அதையே தனது இறுதி மூச்சு வரை செய்தார் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவருக்கு ராமேஸ்வரத்திற்கு பக்கத்தில் உள்ள பேய்கரும்பு என்கிற இடத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டு சமாதி இருக்கிறது. அங்கே செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவரை பின்பற்றும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இந்தியாவை புதிய பாதையில் வடிவமைக்க தொடங்கிவிட்டார்கள். என்றைக்கும் இளைஞர்கள் இதயங்களில் கலாம் வாழ்வார். இளைஞராகவே இந்த நாட்டின் முன்னேற்றத்தில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். வாழ்க கலாம், வாழ்க அவருடைய சிந்தனைகள். என்றைக்கும் இளைஞர்கள் பின்பற்றி இந்த இந்தியாவை உயர்த்த அவர்கள் உதவுவார்கள். நன்றி, வணக்கம்.